வணக்கம். உங்கள் கவிபாலா. சென்னையில் ஒரு டுபாகூர் சோசியரு ஒரு தம்பதிக்கிட்ட செயினை தாலி செயினை ஆட்டையை போட்டு போயிருக்கான். 5 சவரன் தாலி செயினை ஆட்டையை போட்டுட்டு வரட்டுமான்னு ஓடியிருக்கான். அது எப்படி ஆட்டையை போட்டிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு இருக்கான். எட்டி பார்த்தா டுபாகூர் சோசியர்ன்னு இருக்கான். உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது, அதனால தான் உங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருக்கான். இவங்களும் அவங்களுக்கு குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு வாரிசு இல்லை. உடனே அவன் சொல்கிறது உண்மை தான் நினச்சிக்கிட்டு சுவாசியம் சொல்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. சொல்லும் போதே உங்கள்கிட்ட கெட்ட சக்தி இருக்குது, அதனால் அதை விரட்டணும். அதுக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையிலேருந்து சூடம் பற்றியெல்லாம் எட்டுவாங்கன்னு இருக்கான். அந்த ஆளை சூடத்தை பற்றியெல்லாம் பற்ற வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த அன்றைக்கி ஒரு சொம்பு நிறைய தண்ணியும் அதில் புளியை கரைச்சி கொண்டு வாங்கன்னு இருக்கான். உடனே என்ன சாமி புளியை கரைச்சல் கேட்காங்கன்ட்டு, எதுக்கு சாமி புளி கரைச்சல் கேட்குன்னு கேட்டால், சொன்னது செய்யுமா அப்படின்னு அதட்டியிருக்கான். அதட்டினோடனே அம்மா இவர் சாமியார்லாம் ஐயோ கோவப்படுதாரே அப்படின்ட்டு பயந்து போய் இவங்களும் போய் ஒரு சொம்பு நிறைய புளியை கரைச்சி தண்ணி கொண்டு கொடுத்துருக்காங்க. உடனே நீங்கள் அந்த கழுத்தை அடக்க தாலிச்சன கழுத்தை உள்ளே போடுமா அப்படின்னு எதுக்குன்னு கேட்டால், இவர் ஏசுவாருன்னு கேட்காம சரி சாமியார் நல்லது தான் சொல்லுவார்னு சொல்லி 5 சவரன் தாலிச்சனை கலத்தி அந்த புளி கரைசலில் போட்டாச்சு. போட்டவொடனே அந்த அன்னைக்கு சாமியார் வித்தை காமிச்சிருக்கான். மந்திரம் ஓதிருக்கான். சத்தரா புத்திரா அத்தரா புத்திரான் இருக்கான். மந்திரம் ஓதிக்கிட்டு சொம்ப குலுக்குன்னு குலுக்கி கலக்கிட்டே இருக்கான். அந்த கேப்பில் அவங்க கண்ணை மூடுமா அப்படின்ட்டு இருக்கான். அந்த கேப்பில் செயினை எடுத்து அவன் பையில் போட்டுக்கிட்டு அவன் இப்போ கண்ணை திறமான்ட்டு மறுபடியும் சொம்பை போட்டு குளிக்கிட்டே இருந்திருக்கான் புளிக்கரசில். இந்த சொம்பை கொண்டு பூஜை அறையில் வை, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே தான் அந்த தாலி செயினை வந்து நீ எடுத்து கழுத்தை போடணும். அப்போ தான் தாலி தோஷமும் நீங்கள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கான். அந்த அன்றைக்கி எனக்கு காணிக்க கொடுமா அப்படின்னு சொல்லி வெத்தலை வச்சு ஒரு ரூபா காணிக்க மட்டும் எனக்கு கொடு, அடுத்து குழந்தை பிறந்தவொடனே எனக்கு வந்து நீ ஏதாவது சாமா அப்படின்னோடனே அந்த அன்றைக்கி அந்த தம்பதிக்கு சந்தோஷம் தாங்க முடியும். பரவாயில்லையே சாமியார் நல்ல யோக்கியானா இருக்கானே, ஒத்து ரூபா தானே கேட்டிருக்கான், அது வெத்தில வச்சு 1 ரூபா போதுன்ட்டானே அப்படின்னா ஒரு சந்தோஷம் தாங்க முடியல. நல்ல சாமியாராக இருக்கான், அப்போ நமக்கு குழந்தை பிறந்து செல்வம் செல்வ செழிப்போடு இருக்கலாம்னு வச்சுருக்காங்க. சரி நான் சொன்ன மாதிரி பூஜாரியில் போய் சொம்ப வச்சாச்சு. வச்சுக்கிட்டு நைட்டு 10 மணி எப்போ ஆகும் 11 மணி எப்போ ஆகும்னு பார்த்து நைட்டு 11 மணிக்கு சொம்பு எடுத்து பார்த்தா உள்ள தாலி செயினை காணும். நம்ம ஆள் 1 ரூபா வாங்கினவன் வைக்க அதை ஆட்டையை போட்டு ஓடிட்டான். கடைசியில் பார்த்தா செயினை பறி கொடுத்தவங்க என்ன செய்ய காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. காவல் நிலையத்தில் போய் இப்படி ஒரு டுபாகூர் சாமியார் வந்தான் சுவாசியம் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு செயினை ஆட்டையை போட்டு போயிட்டான். அதுவும் 5 போட்டு தாலி செயின் அப்படின்னோடனே